السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. قال رسول الله صلى الله عليه وسلم: ثلاثة لا يستجاب دعاؤهم: آكل الحرام ومكثر الغيبة ومن كان في قلبه غل أو حسد للمسلمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையை சொல்லி காமிக்கின்ற பொழுது, வைதா சஅலக இபாதி அன்னி, நபியே உம்மிடத்தில் ரப்புவாகிய என்னை பற்றி அவர்கள் கேட்டார் என்று சொன்னால், இன்னி கரீப், நான் என்ன செய்கின்றேன், அவர்களுக்கு அருகில் இருக்கின்ற சொல்லி காமிங்கள். நான் அடியார்களுக்கு அருகில் இருக்கின்றேன், சமீபமாக இருக்கிறேன் சொல்லுங்க சொல்லி காமித்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்பின்பு சொல்லி காமிக்கின்றான், உஜீபு தஅவத தாஇ இதா தஅன், துஆ கேட்கிறவருடைய துஆக்கள் நான் என்ன செய்கிறேன், அங்கீகரிக்கின்றேன். என்னுடைய அடியார்கள் எடுத்த துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த துஆக்கு நான் என்ன செய்கின்றேன், பதில் கூறுகின்றேன், அவருடைய துஆவை நான் கபூல் செய்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நியமத்து என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லது தவறு செய்துவிட்டோ அல்லாஹ்விடத்திலே அவன் கையேந்தி துஆ செய்தான் என்று சொன்னால் அந்த பாவனுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இவனுடைய பாவம் மன்னிப்பதற்கு இந்த துஆ ஒரு துணை சாதனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சுகாதாரம் செய்திருக்கின்ற நியமத்தில் இது ஒரு பெரிய ஒரு நியமத் துஆ. இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளமுறையில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனோபக்குவத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் இந்த மனித சமுதாயமே அழிந்து போயிருக்கும். என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறை செய்தியை கொடுத்து தௌஹீதினுடைய செய்தியை வழங்கி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக அந்த உலகத்துக்கு அனுப்பினான். அந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். தௌஹீதினுடைய கலிமாவை அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே இபாதத்துகள் செய்ய வேண்டும், வணக்கங்கள் என்ன செய்ய வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற ஏகத்துவ கலிமாவை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த தௌஹீதினுடைய கலிமாவை மக்களுக்கு மத்தியிலே போதித்தார்கள். அந்த மக்கள் உதாசீனப்படுத்தினார்கள். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த மக்கள் என்ன செய்தார்கள், உதாசீனப்படுத்தினார்கள். மனம் உடைந்தவர்களாக ரப்புல் ஆலமீனிடத்திலே துஆ கேட்டார்கள். அதற்கு பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமித்தான், அவர்களுக்கு வேதனை இறங்க போகின்றது என்பதாக. வேதனை அவர்களுக்கு இன்னும் சில தினங்களை என்ன செய்யும், இறங்கிவிடும் சொல்லி காமித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காமித்தார்கள். உங்களுக்கு 3 தினங்களுக்குள்ளாக என்ன செய்யும், அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன செய்யப்படும், வேதனை இறக்கப்படும். 3 தினங்களுக்குள்ளாக உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வேதனை அதாபு இறங்க போகின்றது என்று சொல்லிவிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். மக்களுக்கு மத்தியிலே அந்த வேதனை தரக்கூடிய அந்த நாளை சொல்லிவிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். 3வது நாளாக வெப்ப காற்று பகிரங்கமா அடித்த பொழுது, பயங்கரமான வெப்பமான காற்று அடித்த பொழுது அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகின்றது, அல்லாஹ்வுடைய வேதனையினுடைய ஆரம்பம் இது என்பதை விளங்கிக் கொண்டு அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள்.
லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் ஈமான் கொள்கின்றோம், உன்னுடைய தூதரை ஏற்றுக்கொள்கின்றோம், உன்னுடைய தௌஹீதுடைய கலிமாவை ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்கள் இஸ்லாத்தில் இணைந்து வருகின்றோம், எங்களுடைய வேதனையை என்ன செய்வாயாக, அகற்றுவாயாக யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், துஆ செய்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய வேதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்திவிட்டார் என்பதாக திருமறையை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் இது மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், துஆ செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை ரப்புல் ஆலமீன் வழங்கவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு அந்த சமூகம் அழிந்து போயிருக்கும், அந்த மனிதனும் அழிந்து போயிருக்கும். ஆனால் அவர்கள் துஆ செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கப்பட்ட அந்த வேதனையை மக்களுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தான், அந்த வேதனையை நிறுத்திவிட்டான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். இந்த துஆ இருக்கின்றது, இந்த துஆ மூமின்களுடைய ஒரு பேராயுதம், ஒரு முக்கியமான ஒரு இபாதத். சொல்லார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்-துஆ ஹுவல் இபாதா, இந்த துஆ இருக்கின்றது, அந்த துஆ தான் இபாதத்தை சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க சமுதாயத்தில் துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், சிலர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய துஆ அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நான் எதிராரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளவில்லையே என்றால் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்தால் இந்த உலகத்திலே கொடுப்பான், இல்லை என்று சொன்னால் மறுமையினுடைய அல்லாஹ் கொடுப்பான். நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு காரணம் இருக்கின்றது, நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு இன்னொரு காரணம். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாஸத்துன் லா யுஸ்தஜாபு துஆஉஹும், 3 பேருடைய துஆக்களை ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அவருடைய துஆவுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பதில் கூற மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் ஆக்கிலுல் ஹராம், ஹராமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார், ஹராமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். அது எப்படிப்பட்ட ஹராமா இருந்தாலும் பரவாயில்லை, அது வட்டியா இருக்கட்டும், அது விபச்சார காசா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஹராமா இருந்தாலும் ஆக மொத்தம் ஹராமே சாப்பிடக்கூடிய மனிதனுடைய துஆவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை சொல்லி காமித்தார்கள், ஓ முக்ஸிருல் கீபா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மற்றவர்களை பற்றி புறம்பேசிக் கொண்டே திரிந்து கொண்டிருந்தவன், மக்களை பற்றி கோல் சொல்லிக் கொண்டே திரிந்தவன், இவனுடைய துஆவையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது சொல்லி காமித்தார்கள், யாருடைய உள்ளத்திலே பிற முஸ்லிம்களை பற்றி தவறான எண்ணம் இருக்கின்றதோ, யாரை பற்றி பிற முஸ்லிமை பற்றி தவறான சிந்தனை இருக்கின்றதோ அல்லது பொறாமை இருக்கின்றதோ அவனுடைய துஆவையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற 3 தீய குணங்களை விட்டும் நம்முடைய கல்வி சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.